உலக பொருளாதாரம் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கும்போது உங்களின் கடின உழைப்பு பணத்தை எங்கே பாதுகாப்பது என்று யோசித்திருக்கிறீர்களா? நிதிச் சந்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை முதலீட்டாளர்களை பாதுகாப்பான புகலிடச் சொத்துக்களை நோக்கி தள்ளுகிறது. பலரும் தங்கத்தையும் அமெரிக்க டாலரையும் தான் பாதுகாப்பான சொத்துக்களாக கருதுகிறார்கள். ஆனால் இந்த இரண்டில் எது உண்மையிலேயே பாதுகாப்பானது? குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு பின்னரும் எது சிறந்த முதலீடாக இருக்கும் என்ற கேள்வி பலரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை தேடுவது நிதிச் சந்தையின் ஆழமான புரிதலை நமக்கு தரும். தங்கம் பல நூற்றாண்டுகளாகவே செல்வத்தின் அடையாளமாகவும் நெருக்கடி காலங்களில் ஒரு அடைக்கலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதன் பளபளப்பு மனித வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மதிப்புமிக்க பொருளாகவே கொண்டாடப்பட்டுள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்திய நாகரிகத்தில் தங்கத்தின் பயன்பாடு இருந்ததற்கான தடயங்கள் உள்ளன. பின்னர் பண்டைய கிரேக்க ரோமானிய பேரரசுகளிலும் மத்தியகால ஐரோப்பாவிலும் நவீன காலத்திலும் இது ஒரு உலகளாவிய நாணயமாகவும் செல்வத்தின் சேமிப்பு கருவியாகவும் செயல்பட்டுள்ளது. மறுபுறம் அமெரிக்க டாலர் உலகின் முதன்மையான இருப்பு நாணயமாகவும் சர்வதேச வர்த்தகத்தின் முதுகெலும்பாகவும் திகழ்கிறது. நவீன உலக பொருளாதாரத்தில் இதன் தாக்கம் மிகப்பெரியது. இந்த இரண்டு சொத்துக்களின் தன்மைகளையும் அவற்றின் வரலாற்று பின்னணியையும் எதிர்கால சவால்களையும் புரிந்துகொள்வது ஒரு சிறந்த நிதி முடிவை எடுக்க உதவும். தங்கத்தின் மதிப்பில் உள்ள அடிப்படை அம்சம் அதன் பற்றாக்குறை மற்றும் அழிவில்லாத தன்மை. இது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பூமியில் கிடைக்கிறது. உலக தங்க கவுன்சிலின் தரவுகளின்படி பூமியில் இதுவரை வெட்டியெடுக்கப்பட்ட மொத்த தங்கத்தின் அளவு சுமார் 2,08,874 டன்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிலத்தடியில் சுமார் 57,000 டன்கள் மட்டுமே எஞ்சியிருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. புதிய தங்கம் கண்டுபிடிப்பதும் அதை வெட்டி எடுப்பதும் ஒரு கடினமான செயல். பணவீக்கம் அதிகரிக்கும் போது காகித பணத்தின் வாங்கும் சக்தி குறையும் நிலையில் இந்த மஞ்சள் உலோகம் ஒரு சிறந்த பாதுகாப்பு கருவியாக செயல்படுகிறது. உதாரணமாக 1970களில் அமெரிக்காவில் ஏற்பட்ட பெரும் பணவீக்கத்தின் போது தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்தது. இது காகித பணத்தின் வாங்கும் சக்தியை பாதுகாப்பதில் அதன் திறனை நிரூபித்தது. இது எந்த ஒரு நாட்டின் பொருளாதார நிலையையும் நேரடியாக சார்ந்து இருக்காது என்பது இதன் பலம். அரசியல் ஸ்திரமின்மை, போர் போன்ற சூழ்நிலைகளில் மக்கள் தங்கத்தை நோக்கி திரும்புவது வழக்கம். இது ஒரு உண்மையான சொத்து என்பதால் அதன் மீது ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை எப்போதும் உண்டு. மத்திய வங்கிகள் கூட தங்கள் இருப்பு நிதியில் கணிசமான பகுதியை தங்கமாகவே வைத்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு உலக நிதி நெருக்கடிக்கு பிறகு பல மத்திய வங்கிகள் தங்கள் தங்க இருப்புகளை அதிகரித்துள்ளன. இது உலகளாவிய நிதி அமைப்பில் இந்த உலோகத்தின் முக்கியத்துவத்தை உறுதி செய்கிறது. வளரும் நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கள் நாணய இருப்புகளை பன்முகப்படுத்தவும் டாலர் மீதான சார்பு நிலையை குறைக்கவும் தங்கத்தை ஒரு மூலோபாய சொத்தாக பார்க்கின்றன. அமெரிக்க டாலரின் கதை வேறுபட்டது. இது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான அமெரிக்காவின் நாணயம். 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பிரெட்டன் வூட்ஸ் ஒப்பந்தம் 1944ஆம் ஆண்டு முதல் இன்று வரை டாலர் உலகின் இருப்பு நாணயமாக தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பிரெட்டன் வூட்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் உலக நாணயங்கள் டாலருடன் பிணைக்கப்பட்டன. டாலர் ஒரு அவுன்ஸ் தங்கத்திற்கு $35 என்ற நிலையான விலையில் தங்கத்துடன் பிணைக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்த தங்க பிணைப்பு நீக்கப்பட்டாலும் டாலரின் உலகளாவிய ஆதிக்கம் தொடர்ந்தது. சர்வதேச வர்த்தகத்தில் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் இந்த நாணயத்தில்தான் நடைபெறுகின்றன. உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 80 விழுக்காடு பரிவர்த்தனைகள் டாலரில் நடைபெறுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை டாலரில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இது பெட்ரோ டாலர் அமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதன் காரணமாக டாலருக்கு உலகளாவிய அளவில் ஒரு நிலையான தேவை எப்போதும் இருக்கிறது. நெருக்கடி காலங்களில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை தேடி அமெரிக்க அரசு பத்திரங்களை வாங்குவார்கள். இது அமெரிக்க நாணயத்தின் மதிப்பை மேலும் வலுப்படுத்தும். அமெரிக்காவின் வலுவான சட்ட ஆட்சி, வெளிப்படையான நிதிச் சந்தைகள் மற்றும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் திரவ பத்திர சந்தை ஆகியவை டாலரின் நம்பகத்தன்மைக்கு காரணமாக அமைகின்றன. அதன் மீதான நம்பிக்கை அமெரிக்க அரசின் ஸ்திரத்தன்மை மற்றும் அதன் இராணுவ பலம் ஆகியவற்றின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டை நோக்கி நாம் நகரும்போது இந்த இரண்டு பாதுகாப்பு சொத்துக்களின் எதிர்காலத்தையும் பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. உலகளாவிய பணவீக்கம், மத்திய வங்கிகளின் வட்டி விகித கொள்கைகள், புவிசார் அரசியல் பதட்டங்கள், வர்த்தக போர்கள் மற்றும் விநியோகச் சங்கிலி தடங்கல்கள் ஆகியவை இதில் அடங்கும். உதாரணமாக அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை உயர்த்தும் போது அமெரிக்க நாணயம் பொதுவாக வலுவடையும். உயர்வட்டி விகிதங்கள் டாலர் சார்ந்த முதலீடுகளை உதாரணமாக அமெரிக்க கருவூல பத்திரங்கள் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதால் உலகளாவிய மூலதனம் டாலரை நோக்கி பாய்கிறது. அதே நேரத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்து அதன் விலை பாதிக்கப்படலாம். ஏனெனில் இந்த உலோகம் வட்டி வருமானம் தராத ஒரு சொத்து. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு செலவாக அமைகிறது. மறுபுறம் பணவீக்கம் அதிகரிக்கும் போது காகித பணத்தின் வாங்கும் சக்தி குறையும் என்பதால் தங்கம் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு சிறந்த ஹெட்ஜாக செயல்படுகிறது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் போது முதலீட்டாளர்கள் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து தப்பிக்க டாலர் மற்றும் தங்கம் இரண்டையும் நாடலாம். எனினும் டாலர் உடனடி பணப்புழக்கத்தையும் தங்கம் நீண்டகால மதிப்பையும் வழங்குகிறது. ஆனால்
டாலருக்கும் சில சவால்கள் உள்ளன. பிரிக்ஸ் எனப்படும் நாடுகள் கூட்டமைப்பு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா மற்றும் சமீபத்தில் இணைந்த பிற நாடுகள் போன்ற புதிய பொருளாதார சக்திகள் டாலரை தவிர்த்து வேறு நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முயற்சிப்பதும், அமெரிக்காவின் பெருகிவரும் கடன் சுமையும் அதன் அரசியல் ஸ்திரமின்மையும் டாலரின் நீண்டகால ஸ்திரத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன. அமெரிக்காவின் தேசிய கடன் தற்போது $34 டிரில்லியன் அதிகமாக உள்ளது. இது எதிர்கால நிதி நிலைத்தன்மை குறித்த கவலைகளை எழுப்புகிறது. பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் வர்த்தகத்தில் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தவும் ஒரு புதிய பொதுவான நாணயத்தை உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் விவாதித்து வருகின்றன. இது டி-டாலரைசேஷன் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை அல்லது அமெரிக்காவில் ஏற்படும் பெரிய அளவிலான அரசியல் கொந்தளிப்பு போன்றவை இந்த உலக நாணயத்தின் பாதுகாப்பு அம்சத்தை அசைத்து பார்க்கும் ஆற்றல் கொண்டவை. உதாரணமாக, அமெரிக்க அரசின் கடன் உச்சவரம்பு தொடர்பான அரசியல் இழுபறிகள் உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அவ்வப்போது அசைக்கின்றன. தங்கத்தை பொறுத்தவரை அது ஒரு வட்டி ஈட்டாத சொத்து என்பது ஒரு குறைபாடு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு செலவாக அமைகிறது. ஏனெனில் அவர்கள் வட்டி ஈட்டும் பத்திரங்கள் அல்லது ஈவுத்தொகை வழங்கும் பங்குகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பை இழக்கிறார்கள். தங்கத்தை சேமித்து வைப்பதற்கான செலவுகள், உதாரணமாக காப்பீடு செய்யப்பட்ட பெட்டகங்கள், பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அதன் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சவாலாக அமையலாம். மத்திய வங்கிகள் தங்கள் தங்க இருப்புகளை மாற்றும் போதும் சர்வதேச சந்தையில் இந்த விலைமதிப்பற்ற பொருளின் விலை கணிசமாக பாதிக்கப்படலாம். உதாரணமாக, ஒரு பெரிய மத்திய வங்கி திடீரென அதிக அளவு தங்கத்தை விற்க முடிவு செய்தால் அது உலகளாவிய தங்க விலையில் கீழ்நோக்கிய அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். தங்கத்தின் விலை பெரும்பாலும் சந்தை உணர்வுகள் மற்றும் பயத்தின் அடிப்படையில் நகர்கிறது. இது குறுகிய காலத்திற்கு கணிசமான ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஒரு நாட்டின் நாணயம் அல்லது ஒரு உலோகத்தின் மதிப்பு உலகளாவிய நிகழ்வுகளால் எப்படி இவ்வளவு பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது? 2026ஆம் ஆண்டில் இந்த இரண்டு பாதுகாப்பு சொத்துக்களில் எது உண்மையிலேயே உங்களின் முதலீட்டிற்கு உறுதுணையாக இருக்கும்? முதலீட்டாளர்கள், தனிநபர்கள் முதல் பெரிய நிதி நிறுவனங்கள் வரை இந்த இரண்டு சொத்துக்களையும் தங்கள் போர்ட்ஃபோலியோவை பன்முகப்படுத்தவும் ஆபத்துக்களை குறைக்கவும் பயன்படுத்துகிறார்கள். மத்திய வங்கிகள் தங்கள் இருப்பு நிதியை நிர்வகிப்பதில் தங்கம் மற்றும் டாலர் இரண்டையும் ஒரு முக்கியமான பகுதியாக கருதுகின்றன. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் போது தங்கத்தின் மீதான ஆர்வம் அதிகரிக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான புகலிடமாக செயல்படுகிறது, குறிப்பாக நீண்ட காலத்திற்கு பணவீக்கத்திற்கு எதிராக ஒரு ஹெட்ஜாக. அதே நேரத்தில் சர்வதேச வர்த்தகத்திற்கும் நிதி பரிமாற்றங்களுக்கும் டாலரின் தேவை தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. பெரும்பாலான சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் கடன் பரிவர்த்தனைகள் இந்த நாணயத்தில்தான் நடைபெறுகின்றன. டாலரின் உலகளாவிய பணப்புழக்கம் மற்றும் அமெரிக்க நிதிச் சந்தைகளின் ஆழம் ஆகியவை குறுகிய கால நிச்சயமற்ற தன்மைகளின் போது அதை ஒரு கவர்ச்சிகரமான புகலிடமாக ஆக்குகின்றன. 2026 மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் மேலும் சிக்கலானதாக மாறும் நிலையில் இந்த இரண்டு சொத்துக்களின் முக்கியத்துவமும் தொடரும். டாலரின் ஆதிக்கம் மெல்ல குறையலாம் என்ற பேச்சுக்கள் இருந்தாலும் அதன் உடனடி மாற்று இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. எந்த ஒரு நாணயமும் டாலரின் உலகளாவிய அளவிலான ஏற்புத்தன்மையையும் அதன் பணப்புழக்கத்தையும் இன்னும் எட்டவில்லை. பல ஆண்டுகளாக யூரோ மற்றும் சீன யுவான் போன்ற நாணயங்கள் டாலருக்கு ஒரு போட்டியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவை இன்னும் டாலரின் உலகளாவிய நிலைப்பாட்டிற்கு சவால் விடவில்லை. தங்கம் அதன் நிரந்தர மதிப்பை கொண்டு எந்தவொரு பொருளாதார மாற்றத்திற்கும் ஒரு பாதுகாப்பான தளமாக தொடர்ந்து இருக்கும். இவை இரண்டும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ எதிர்கால நிதி நெருக்கடிகளிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் முக்கியமான கருவிகளாகவே பார்க்கப்படுகின்றன. முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்ஃபோலியோவில் இரண்டையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வைத்திருப்பது ஆபத்தை குறைப்பதற்கான ஒரு சிறந்த உத்தியாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவை வெவ்வேறு சந்தை சூழ்நிலைகளில் வெவ்வேறு வழிகளில் செயல்படுகின்றன. உதாரணமாக, அதிக பணவீக்கம் மற்றும் குறைந்த வளர்ச்சி சூழலில் தங்கம் சிறப்பாக செயல்படலாம். அதே சமயம் வலுவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வட்டி விகிதங்கள் உயரும்போது டாலர் வலுப்பெறலாம். முடிவில் தங்கம் மற்றும் டாலர் இரண்டும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு வகையான பாதுகாப்பை வழங்குகின்றன. ஒரு முதலீட்டாளரின் இலக்குகள், இடர் சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவற்றை பொறுத்து எது சிறந்த பாதுகாப்பு சொத்து என்பது மாறுபடும். நிதிச் சந்தையின் இந்த தொடர்ச்சியான மாற்றங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதே முக்கியம். உங்கள் செல்வத்தை பாதுகாக்க இந்த இரண்டு மாபெரும் சக்திகளையும் புரிந்து கொள்வது ஒரு சிறந்த நிதி எதிர்காலத்திற்கான முதல் படியாகும்.